ஒளி உள்ள இடத்தினில். அத்தியாயம் 9. உங்களுக்குள்ளிருந்து மிக சேர்ந்தவற்றை வெளிக்கொணருதல். அப்போமா நாம் எதுவாக நினைக்கின்றோமோ அதுவே நாம் ஆவோம். வழக்கமான நமது எண்ணங்களின் மனப்போக்கே நமது திறமைகள், ஆற்றல்கள் மற்றும் நமது தனித்தன்மையை நிர்ணயிக்கிறது. இங்கனம் சிலர் தங்களை எழுத்தாளர்களாக அல்லது கலைஞர்களாக, உழைப்பாளிகளாக அல்லது சோம்பேறிகளாக மற்றும் இவ்வாறாக நினைக்கின்றனர். தற்பொழுது நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களோ அதைவிட வேறு விதமாக நீங்கள் ஆக விரும்பினால் என்ன? உங்களிடம் இல்லாத ஆனால் நீங்கள் பெற்றிருக்க விரும்புகிற விசேஷ திறமையுடன் மற்றவர்கள் பிறந்திருப்பதாக நீங்கள் வாதம் புரியலாம். இது உண்மைதான். ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு சமயம் இந்த பிறவியில் இல்லாவிட்டாலும் முப்பிறவி ஒன்றில் அத்திறமையின் பழக்கத்தை வளர்த்துக் கொண்டிருக்க வேண்டும். எனவே நீங்கள் என்னவாக இருக்க விரும்பினாலும் அதன் மாதிரியை இப்போதே வளர்த்துக் கொள்ள துவங்குங்கள். இக்கணமே நீங்கள் எந்த மனப்போக்கையும் உங்களது உணர்வு நிலையில் பதிய வைத்துக் கொள்ள உங்களது மனதில் ஒரு வலிமையான எண்ணத்தை நீங்கள் புகுத்தினால் மட்டுமே முடியும். அப்பொழுது உங்களது செயல்கள் மற்றும் முழு இருப்புமே அந்த எண்ணத்திற்கு கீழ்ப்படியும். மேம்பட்டவராக மாறுவதற்கான நம்பிக்கையை ஒருவர் எப்பொழுதும் கைவிடக்கூடாது. ஒரு மனிதர் மாறுவதற்கான முயற்சி எடுப்பதை மறுக்கும் பொழுது மட்டுமே முதியவராகிறார். அத்தகைய தேக்கிய நிலையை மட்டுமே முதுமை காலமாக நான் ஒப்புக்கொள்கின்றேன். ஒரு மனிதர் திரும்ப திரும்ப என்னால் மாற முடியாது மாதிரிதான் நான் என்று கூறும்போது, சரி, அவ்வாறு இருப்பதற்கு உங்கள் மனதில் தீர்மானித்து விட்டிருப்பதால் அம்மாதிரியே இருங்கள் என்று நான் கூற வேண்டியிருக்கிறது. ஒருவரது தற்போதைய நிலை எப்படி இருந்தாலும் சரி, சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம், சரியான உணவு முறை மற்றும் ஆரோக்கிய விதிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் மனிதனால் நல்ல விதமாக மாற முடியும். உங்களால் மாற முடியாது என ஏன் நினைக்கிறீர்கள்? மன சோம்பேறித்தனமே அனைத்து பலவீனத்திற்கும் ரகசிய காரணமாகும். ஒவ்வொருவரும் தன்னை கட்டுப்படுத்துகின்ற வினோதமான இயல்புகளை கொண்டிருக்கின்றனர். இவை உங்களுடைய இயல்பினுள் இறைவனால் வைக்கப்பட்டவை அல்ல, ஆனால் உங்களால் உருவாக்கப்பட்டவை. இவற்றைத்தான் நீங்கள் மாற்ற வேண்டும். உங்களது இயல்பிற்கு பிரத்யேகமான இந்த பழக்கங்கள் உங்களது சொந்த எண்ணங்களின் வெளிப்பாடுகளை வேறல்ல என்பதை நினைவுபடுத்திக் கொள்வதன் மூலம் மாற்ற வேண்டும். முடிவான கருத்தில் எல்லா பொருட்களும் தூய உணர்வு நிலையினால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் வரையறுக்கப்பட்ட தோற்றமானது உணர்வு நிலையினுடைய சார்பு தன்மையின் விளைவாகும். எனவே உங்களுக்குள்ளேயே எதையாவது நீங்கள் மாற்ற விரும்பினால் உணர்வு நிலையை சடப்பொருள் மற்றும் செயலின் வேறுபட்ட வடிவங்களாக தோன்ற செய்யும் எண்ணத்தின் போக்கை நீங்கள் மாற்ற வேண்டும். உங்களது வாழ்க்கையை மறுவடிவமைக்க இது மட்டுமே ஒரே வழி. இறைவனது எண்ணமே படைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என யோகம் போதிக்கிறது. நீராவியானது குளிரூட்டப்படுவதன் மூலம் நீராகவும், இன்னும் அதிகமாக குளிரூட்டப்படும் போது பனிக்கட்டிகளாகவும் மாறுவதைப் போல சக்தி மற்றும் சடப்பொருளின் அனைத்து வடிவமைப்புகளும் வகைகளும் உணர்வு நிலையின் உறைவுகள் ஆகும். புராதன காலந்தொட்டே யோகிகள் அது அறிந்திருப்பதை 20ஆம் நூற்றாண்டின் முன்னோடி இயல்பியல் வல்லுநர்கள் மறுபடியும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றனர். பிரிட்டிஷ் விஞ்ஞானி சர் ஜேம்ஸ் ஜீனஸ் எழுதினார், பிரபஞ்சம் ஒரு மாபெரும் இயந்திரத்தை போன்றதை விட ஒரு மகத்தான எண்ணத்தை போன்று வெகுவாக தோன்ற ஆரம்பிக்கின்றது. மேலும் ஈன்ஸ்டைன் கூறினார், இறைவன் இந்த உலகத்தை எவ்வாறு படைத்தான் என நான் அறிய விரும்புகின்றேன். எனக்கு இந்த அல்லது மாலையிலோ ஆர்வமில்லை. நான் இறைவனின் எண்ணங்களை தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். மற்றவை விவரங்களே. அகத்துள் நோக்கி உங்களுடைய முக்கியமான தனிச்சிறப்பு பண்புகளை உறுதி செய்யுங்கள். உங்களுக்குள் உள்ள நல்லதை மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம். ஆனால் உங்களுடைய விருப்பத்திற்கு எதிராக நீங்கள் செய்யும் அந்த விஷயங்கள், மேலும் அவற்றை நீங்கள் செய்த பின்னர் உங்களை வருத்தமடைய செய்பவை ஆகியவைதான் நீங்கள் விளக்க விரும்புபவை. எவ்வாறு? உறங்கப் போவதற்கு முன்னரும் காலையில் எழுந்தவுடனும் திட நம்பிக்கையுடன் வலியுறுத்தி கூறுங்கள், என்னால் மாற முடியும். மாறுவதற்கான மன உறுதி என்னிடம் உள்ளது. நான் மாறியே தீருவேன். நாள் முழுவதும் அந்த எண்ணத்தை பற்றி கொண்டிருங்கள். மேலும் அதை உங்களுடன் உறக்கத்தின் ஆழ்மனத பிரதேசத்தினுள்ளும் தியானத்தின் உணர்வு நிலை பிரதேசத்தினுள்ளும் எடுத்து செல்லுங்கள். சுருங்க கூறின்
நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் அழிக்க விரும்பும் எண்ணங்களை சிந்திப்பதை நிறுத்தி அவற்றுக்கு பதிலாக ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை சிந்திப்பதுதான். இதுவே வானவர் நாட்டிற்கான திறவுகோல். இது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. உள்முக நோக்கு வளர்ச்சியின் ஒரு ரகசியம். முதலில் செய்ய வேண்டியது உள்முக நோக்குதான். உங்களையும் உங்கள் பழக்கங்களையும் மதிப்பீடு செய்து உங்கள் வழியில் குறுக்கே நிற்பது எது என்று கண்டுபிடியுங்கள். பெரும்பாலும் அது மந்தத்தன்மையாகவோ அல்லது முழுமையான முயற்சி மற்றும் கவனத்தினுடைய குறைபாடாகவோ இருக்கும். சில சமயங்களில் உங்கள் வாழ்க்கை தோட்டத்திலிருந்து பிடுங்க வேண்டிய பழங்கள் இருக்கும். அவசியமாக களை பிடுங்க வேண்டிய பழங்கள் இருக்கும். அதனால் உண்மையான மகிழ்ச்சி மிகவும் திடமாக வேரூன்றும். முன்னேற்றத்தின் ஒரு ரகசியம் சுய ஆராய்வாகும். உள்முக நோக்கு என்னும் கண்ணாடியில் பார்க்கக்கூடிய உங்களுடைய மனதின் உள்ளிடங்கள் மற்றபடி உங்களிடமிருந்து மறைந்து இருக்கின்றன. உங்கள் தோல்விகளை ஆராய்ந்து நல்ல மற்றும் தீய இயல்புகளை பிரித்திடுங்கள். நீங்கள் யார்? நீங்கள் என்னவாக ஆக விரும்புகிறீர்கள்? உங்களை தடைப்படுத்தும் குறைபாடுகள் யாவை என ஆராயுங்கள். லட்சக்கணக்கானவர்கள் தங்களை ஒருபோதும் ஆராய்வு செய்வதில்லை. காலை சிற்றுண்டி, மதியம் மற்றும் இரவு உணவு, வேலை செய்தல், உறங்குதல் மற்றும் பொழுதுபோக்கிற்காக அங்கும் இங்கும் செல்லுதல் என்றவற்றில் தன்னை மறந்து ஆழ்ந்த மனதளவில் தங்களது சூழ்நிலை என்னும் தொழிற்சாலையில் இயந்திர உற்பத்தி பொருளாக இருக்கிறார்கள். தாங்கள் எதை அல்லது ஏன் தேடுகிறோம் என்பதையோ அல்லது முழு இன்பத்தையும் நிலைத்திருக்கும் மன நிறைவையும் தாங்கள் என்றுமே ஏன் உணரவில்லை என்பதையோ அவர்கள் அறியார். சுய ஆராய்வை தவிர்ப்பதன் மூலம் மக்கள் தமது சூழ்நிலையால் கட்டப்பட்டு இயந்திர பொம்மைகளாக தொடர்கின்றனர். உண்மையான சுய ஆராய்வுதான் முன்னேற்றத்தின் மிக உயர்ந்த கலையாகும். ஒவ்வொருவரும் உணர்ச்சி வசப்படாமல் தன்னை சுய ஆராய்வு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் உங்கள் எண்ணங்களையும் விருப்பங்களையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை கண்டுபிடியுங்கள். நீங்கள் உங்களை எவர் என கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அப்படியல்ல. ஏனென்றால் நீங்கள் எப்படியானவராக ஆக வேண்டுமோ அப்படியே ஆக வேண்டும். அநேகர் மாறுவதில்லை, ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய சொந்த குற்றம் குறைகளை காண்பதில்லை. ஒரு மன நாட்குறிப்பை வைத்திருக்காத ஒருவர் இந்த நன்மை பயக்கும் பயிற்சியினை துவக்க வேண்டும். வாழ்க்கையின் தினசரி அனுபவங்களில் எந்த அளவில் மற்றும் எந்த வழியில் அவர் தோல்வியடைகிறார் என்ற வெறும் அறிவு மட்டுமே அவர் என்னவாக இருக்க வேண்டுமோ அதற்கு அதிக முயற்சிகள் மேற்கொள்ள அவரை தூண்டிவிடலாம். இதை போன்ற ஒரு நாட்குறிப்பு வைத்துக் கொள்வதன் மூலம் நமக்கு பிறருக்கும் வலியையும் துன்பத்தையும் உருவாக்கும் தீய பழக்கங்களை அழிக்க பகுத்தறிவை உபயோகிப்பதன் மூலம் நாம் அவற்றிலிருந்து விடுபடுவோம். ஒவ்வொரு இரவும் நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும், இன்று எவ்வளவு நேரம் நாம் நிறைவனுடன் இருந்திருக்கின்றேன்? எந்த அளவிற்கு நாம் ஆழமாக சிந்தித்திருக்கின்றோம்? நமது கடமைகளை எந்த அளவிற்கு நிறைவேற்றியிருக்கின்றோம்? பிறருக்காக எந்த அளவிற்கு நாம் சேவை செய்திருக்கின்றோம்? நாளின் பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் எவ்வாறு நெறிப்படுத்தி இருக்கின்றோம் என்றெல்லாம் கூட நாம் ஆராய வேண்டும். உங்களது மனதின் வரைபடங்களை கண்காணிப்பதன் மூலம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்களா என நீங்கள் காண முடியும். உங்களிடமிருந்து நீங்கள் உங்களை மறைக்க விரும்புவதில்லை. உள்ளவாறே உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களது உள்முக நோக்கின் ஒரு நாட்குறிப்பை வைத்துக் கொள்வதன் மூலம் உங்களது தீய பழக்கங்களை கண்காணித்து அவற்றை அழிக்க இன்னும் நன்றாக தயாராகிறீர்கள். சவலங்களை வெல்லுதல். சில சமயங்களில் தீயவராக இருப்பது எளிதாகவும் நல்லவராக இருப்பது கடினமாகவும் தோன்றுகிறது. மேலும் தீய விஷயங்களை விட்டுவிடுவது ஏதோ ஒன்றை இழப்பது போலவும் தோன்றுகிறது. ஆனால் துக்கத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் இழக்க மாட்டீர்கள் என நான் கூறுகின்றேன். மகான்கள் எவற்றுக்கும் எதிராக எச்சரித்திருக்கின்றார்களோ அவை ஒவ்வொன்றுக்கும் விஷமாக்கப்பட்ட தேநீருக்கு ஒப்பானது. அதை சுவைக்காதீர்கள் என நான் கூறுகின்றேன். ஆனால் அது இனிக்கிறது என நீங்கள் விவாதிக்கலாம். சரி, எனது வாதம் என்னவெனில், அந்த இனிப்பை நீங்கள் சுவைத்து விட்ட பிறகு அது உங்களை அழித்துவிடும். உங்களை ஏமாற்றுவதற்காக தீமை இனிப்பாக்கப்பட்டது. விஷமாக்கப்பட்ட தேனுக்கும் உங்களுக்கு மிக சிறந்த நன்மையை பயக்கும் பொருளுக்கும் இடையே பிரித்தறிவதற்கு உங்களுடைய பகுத்தறிவை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்களை முடிவில் புண்படுத்தும் விஷயங்களை தவிர்த்து உங்களுக்கு விடுதலையும் மகிழ்ச்சியும் கொடுப்பவற்றை தேர்ந்தெடுங்கள். துயரம், உடல் நலமின்மை மற்றும் தோல்வி ஆகியவை இறைவனது விதிமுறைகளுக்கு எதிரான அத்துமீறல்களின் இயல்பான விளைவுகளே ஆகும். அத்தகைய அத்துமீறல்களை தவிர்ப்பதிலும் உங்களது நிஜமான ஆன்மத்துடன் இணக்கமாக இருக்கும் சிந்தனைகள் மற்றும் செயல்களின் மூலம் உங்களுக்குள் அமைதியையும் ஆனந்தத்தையும் கண்டுகொள்வதிலும் விவேகம் அடங்கியுள்ளது. குறிப்பிட்ட ஒன்றிற்காக பிரார்த்திப்பதற்கு உங்கள் இதயத்தில் அளவு கடந்த ஆசை எழும்போதெல்லாம் உங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்துங்கள். உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், நான் நிறைவேற்ற விரும்பும் அந்த ஆசை நல்லதா அல்லது தீயதா? திருப்தி மற்றும் மகிழ்ச்சியின் போலியான நம்பிக்கைகளை உண்டாக்குவதன் மூலம் உலக ஆசைகள் நமது தீய பழக்கங்களை ஊக்குவிக்கின்றன. அத்தகைய சமயங்களில் தீய பழக்கங்கள் இறுதியாக துயரத்திற்கு இட்டுச் செல்லும் என்ற உண்மையை வெளிப்படுத்துவதற்கு ஒருவர் தனது பகுத்தறியும் ஆற்றலை கொணர வேண்டும். இவ்வாறு தீய பழக்கங்கள் வெளிப்படுத்தப்பட்டு அவற்றின் துன்பம் விளைவிக்கும் ஊசலாட்டத்தில் மனிதனை பிடித்து வைக்க வலிமையற்றதாகி விடுகின்றன. சபலங்களை எதிர்ப்பது என்பது வாழ்க்கையின் அனைத்து மகிழ்ச்சிகளையும் மறுப்பது என்பதல்ல. அது நீங்கள் செய்ய விரும்புவதன் மீது மேன்மையான ஆதிக்கத்தை பெற்றிருப்பதாகும். நான் உங்களுக்கு நிஜமான விடுதலைக்கான வழியை காண்பிக்கிறேன். உண்மையில் உங்களுடைய பழக்கங்கள் எதை செய்வதற்கு உங்களை இட்டுச் செல்கின்றனவோ அதை செய்ய
கட்டாயப்படுத்தும் போலியான விடுதலை உணர்வுக்கு அல்ல. சபலத்தை மறுப்பதும் அதை அடக்குவதும் பழைய சாத்திர பாதை. ஆனால் நீங்கள் சபலத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சபலத்திற்கு ஆளாக்குதல் ஒரு பாவச் செயல் அல்ல. நீங்கள் சபலத்தினால் கொந்தளித்துக் கொண்டிருந்தாலும் நீங்கள் கெட்டவர் அல்ல. ஆனால் நீங்கள் சபலத்திற்கு இணங்கிவிட்டால் தீமையின் வலிமையில் தற்காலிகமாக அகப்பட்டுக் கொள்கிறீர்கள். நீங்கள் உங்களை சுற்றி விவேகத்தாலேயே பாதுகாப்பு அரண்களை எழுப்ப வேண்டும். சபலத்தை எதிர்க்க நீங்கள் உபயோகிப்பதற்கு விவேகத்தை விட அதிக வலிமை வாய்ந்த சக்தி வேறு எதுவும் கிடையாது. இன்பத்திற்கு ஆசை காட்டி ஆனால் முடிவில் உங்களுக்கு துன்பத்தை மட்டுமே விளைவிக்கும் செயல்களை செய்ய உங்களை எதுவும் சபலப்படுத்த முடியாது. அந்த நிலைக்கு பூரண அறிவானது உங்களை இட்டு செல்லும். ஞானத்தை அடையும் வரை சபலம் எழும்போது அந்த செயல் அல்லது உந்து நிலையை முதலில் நிறுத்த வேண்டும். பிறகு பகுத்தாராய வேண்டும். நீங்கள் பகுத்தாராய முதலில் முயன்றால் நீங்கள் செய்ய விரும்பாத செயலை உங்களை மீறியும் நீங்கள் செய்யுமாறு வற்புறுத்தப்படுவீர்கள். ஏனெனில் சபலமானது எல்லா பகுத்தாராய்வையும் வென்றுவிடும். முடியாது என்றும் மட்டும் சொல்லிவிட்டு எழுந்து சென்று விடுங்கள். அதுதான் சாத்தானிடமிருந்து தப்பிப்பதற்கான மிக நிச்சயமான வழி. சபலம் நுழையும் போது மாட்டேன் என்னும் சக்தியை நீங்கள் எவ்வளவு அதிகம் விருத்தி செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகம் சந்தோஷமுடையவராக இருப்பீர்கள். ஏனென்றால் உங்கள் மனசாட்சி எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறுகிறதோ அதை செய்யும் வல்லமையில்தான் அனைத்து ஆனந்தமும் அடங்கியுள்ளது. சபலத்திற்கு நீங்கள் முடியாது என்று கூறும்போது உண்மையாகவே முடியாது என நீங்கள் பொருள்பட வேண்டும். விட்டுக் கொடுக்காதீர்கள். முதுகெலும்பற்ற பலவீனன் எல்லா நேரமும் சரி என்று கூறுவான். ஆனால் உயர்ந்த மனங்கள் முடியாதுகளால் நிரம்பியவை. புகைப்பிடிப்பதில்லை என்றோ அல்லது முறையற்று உண்பதில்லை என்றோ அல்லது பொய் சொல்வதில்லை என்றோ அல்லது ஏமாற்றுவதில்லை என்றோ நீங்கள் தீர்மானம் செய்த பிறகு இந்த நல்ல ஆசைகளில் உறுதியுடன் இருங்கள். சாத்தான் மனிதனை அவனுடைய தெய்வீக இயல்பை குறித்து அறியாமல் வைத்திருக்க முயலும் மாயையின் உணர்வுபூர்வமான ஆற்றல் பார்க்க சொல்ல வராதியில் மாயை. பலவீனமடையாதீர்கள். தவறான சூழ்நிலை உங்கள் மன வலிமையை பலவீனப்படுத்தி தவறான ஆசைகளை வரவழைக்கின்றது. திருடர்களுடன் வாழ்ந்தால் அது மட்டுமே வாழும் முறை என நீங்கள் எண்ணுவீர்கள். தெய்வீக புருஷர்களுடன் வாழுங்கள். தெய்வீக தொடர்பு ஏற்பட்ட பிறகு வேற எந்த ஆசையும் உங்களை சபலப்படுத்த முடியாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தீய பழக்கத்தையோ அல்லது கர்மவினை சார்ந்த மனப்பாங்கையோ கொண்டிருந்தால் அதே வகையான தீய பழக்கம் கொண்டவர்களுடன் கலந்த பழகாதீர்கள். நீங்கள் பேராசை கொண்ட இயல்பு உடையவராக இருந்தால் பேராசை கொண்டவர்களுடன் கூடியிருத்தலை தவிருங்கள். நீங்கள் மது அருந்துவதற்கான ஒரு விருப்பத்துடன் இருந்தால் மது அருந்துபவர்களிடமிருந்து விலகி இருங்கள். உங்களது தீய பழக்கங்களுக்கு ஆதரவளிக்கும் மனிதர்கள் உங்களது நண்பர்கள் அல்ல. உங்களது ஆன்ம மகிழ்ச்சியை நீங்கள் தூக்கி எறிய அவர்கள் காரணமாய் இருப்பார்கள். தவறு செய்பவர்களின் தோழமையை தவிர்த்து நல்லவர்களுடன் கலந்திருங்கள். உங்களது வாழ்க்கையில் உங்களுடைய இச்சா சக்தியை விட வலிமையான மிகப்பெரிய தாக்கம் உங்களுடைய சூழ்நிலையாகும். தேவைப்பட்டால் அதை மாற்றுங்கள். நீங்கள் கவனமாக கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலை 2 வகையானவை: வெளிப்புறம் மற்றும் உட்புறம். உங்களது எண்ணங்களை கவனியுங்கள். உங்களுடைய அனைத்து அனுபவங்களும் உங்களது எண்ணங்களின் வழியாக ஊடுருவி வருகின்றன. உங்களை உயர்த்துவதோ அல்லது தாழ்த்துவதோ உங்களுடைய எண்ணங்களின் தோழமையே. பிற மனிதர்களிடமிருந்து இடைவிடாது அதிர்வடைந்து கொண்டிருக்கும் எண்ணங்கள் மற்றும் யோசனைகளை விட நீங்கள் அதிக வலிமை வாய்ந்தவராக இருக்க வேண்டும். உங்களது சூழ்நிலைக்குள் வருகின்ற தவறான அதிர்வலைகளை செல்வதற்கு இதுவே வழி. இறைவனை உங்களது சுற்றுச்சூழலாக எண்ணிக்கொள்ளுங்கள். இறைவனுடன் ஒன்றாகி இருங்கள். உங்களுக்கு எதுவும் தீங்கிழைக்க முடியாது. ஒவ்வொரு செயலும் அதற்கு ஒத்த பகுதியை மனதில் கொண்டிருக்கும். நாம் நமது உடற்சக்தியை கொண்டு செயல்களை செய்கிறோம். ஆனால் அந்த செயல்பாடு மனதில் அதன் மூலத்தை கொண்டிருக்கிறது. மேலும் அது மனத்தலைவனால் வழிகாட்டப்படுகிறது. திருடுவது தீயது. ஆனால் உடலால் திருடுதலை தொடங்கி வைக்கும் திருட வேண்டும் என்ற மன செயல்பாடே அதை விட கொடிய தீங்காகும். ஏனெனில் மனமே நிஜமான குற்றவாளி. நீங்கள் தவிர்க்க விரும்பும் எந்த தவறான செயலையும் முதலில் மனதை விட்டு வெளியே தூக்கி எறியுங்கள். வெளிப்புற செயலில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்தினால் கட்டுப்பாட்டை அடைவது மிகவும் கடினம். மனத்தின் மீது ஒருமுகப்படுங்கள். உங்களது எண்ணங்களை திருத்துங்கள். செயல்கள் தாமாகவே கவனிக்க கொள்ளப்படும். கெட்ட எண்ணம் தோன்றும் ஒவ்வொரு முறையும் அதை அகற்றி விடுங்கள். அப்போது சாத்தான் உங்களை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் தவறாக எண்ணிய உடனே நீங்கள் சாத்தானை நோக்கி செல்கின்றீர்கள். நீங்கள் நல்லவற்றிற்கும் தீயவற்றிற்கும் இடையே ஊசலாடிய வண்ணம் உள்ளீர்கள். இவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் செல்ல வேண்டியது சாத்தான் உங்களை அணுக முடியாத இடமாகும். இறைவனுடைய இதயத்தின் ஆழம். நல்லொழுக்கம், தூய்மை, பலவீனத்தின் வேறொன்றவை அல்ல. மாறாக அவை தீய சக்திகளுடன் போரிடுகிற வலிமையான பண்புகளாகும். தூய்மை, அன்பு, அழகு மற்றும் ஆன்மீக மகிழ்ச்சியை உங்களது செயல்களின் வழியாக மட்டுமல்லாமல் உங்களது எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் ஆசைகளில் எந்த அளவு நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் என்பதை தேர்ந்தெடுப்பது உங்களது சக்திக்குட்பட்டதாகும். ஒரு தூய்மையான மனதை வைத்திருங்கள். இறைவன் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்களது இதம் மொழியில் அவன் உங்களுடன் பேசுவதை நீங்கள் கேட்பீர்கள். ஒவ்வொரு பூவிலும் புதர்ச்செடியிலும் ஒவ்வொரு புல்லின் கீற்றிலும் கலந்து செல்லும் ஒவ்வொரு எண்ணத்திலும் அவனது கனநேர காட்சியை நீங்கள் காண்பீர்கள். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஒப்பிடுவதன் மூலம் சபலத்தை வெல்லுதல் மிக சிறந்த வழியாகும். அதிகமான தியானம் செய்து தியானம் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி அளிக்கவில்லையா என்பதை காணுங்கள். உங்களது மனதை உட்புறமாக உள்வாங்கிக் கொள்ளும் போது வெளியில் இருப்பதை விட உள்ளுக்குள் மிக அதிகமான வியத்தகு விஷயங்கள் இருப்பதை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். உங்களுக்குள் உள்ள இறைவனின் முழு பரிபூரண பிரதிபலிப்பான உங்கள் ஆன்மாவை மட்டும் நீங்கள் கண்டுவிட்டால் உங்களுடைய சகல ஆசைகளும் நிறைவேற்றப்படுவதை காண்பீர்கள்.
அக ஆனந்தம் இல்லாத பொழுது மனிதன் தீயதை நோக்கி திரும்புகிறான். பேரின்பமயமான இறைவன் மீதான தியானம் நம்மை நற்பண்புகளால் நிரப்புகிறது. இறைவனுக்கான ஆன்மாவின் இடைவிடாத தனியாத இயக்கத்தை உலக வழிகளின் மூலமாக திருப்தி செய்ய அகந்தை முயல்கிறது. அதனுடைய குறிக்கோள்களை அடைவதிலிருந்து மிகவும் விலகி அது மனிதனின் துன்பத்தை அதிகரிக்கிறது. ஆன்மாவின் பசியை புலன்களின் இன்ப நுகர்வுகள் மூலம் ஒருபோதும் தணிக்க முடியாது. மனிதன் இதனை உணர்ந்து தனது அகந்தையை விட்டுக் கொள்ளும் பொழுது, அதாவது அவன் சுய கட்டுப்பாட்டை சாதிக்கும் பொழுது, அவன் இன்னும் தேகத்தில் இருக்கும் பொழுதே அவனது வாழ்க்கை திவ்ய ஆனந்தத்தின் விழிப்புணர்வால் உன்னதமாக்கப்படுகிறது. பிறகு உலக ஆசைகள் மற்றும் இயக்கங்களுக்கு அடிமையாகி இருப்பதற்கு பதிலாக மனிதனின் கவனமானது சர்வ வியாபகத்தின் இதயத்திற்கு மாற்றப்பட்டு அங்கு எல்லாவற்றிலும் மறைந்திருக்கும் பேரானந்தத்துடன் என்றென்றும் இளைப்பாறுகிறது. கடந்த கால தவறுகள் குறித்த சரியான மனப்பாங்கு. நீங்கள் செய்திருக்கும் அனைத்து தவறான விஷயங்களை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பதை தவறுங்கள். அவை இப்பொழுது உங்களுக்கு சொந்தமானவை அல்ல. அவை மறைக்கப்படட்டும். கவனம்தான் பழக்கத்தையும் நினைவையும் உருவாக்குகிறது. ஒரு ஒளிப்பதிவு தட்டின் மீது நீங்கள் ஊசியை வைத்தவுடன் அது ஒலிக்க துவங்குகிறது. கவனம்தான் கடந்த கால செயல்களின் பதிவை ஒலிக்க செய்யும் ஊசியாகும். எனவே நீங்கள் தீயவற்றின் மீது உங்கள் கவனத்தை வைக்கக்கூடாது. உங்களது கடந்த கால அறிவற்ற செயல்களை பற்றி ஏன் தொடர்ந்து துன்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்? உங்கள் மனதிலிருந்து அவற்றின் நினைவை அகற்றிவிட்டு அத்தகைய செயல்களை மீண்டும் செய்யாமல் இருக்க கவனமுடன் இருங்கள். நீங்கள் புரிந்திருக்கும் தவற்றை பற்றி நீங்கள் கவலை கொண்டிருக்கலாம். ஆனால் இறைவன் அப்படி அல்ல. எது நடந்ததோ அது கடந்து விட்டது. நீங்கள் அவனது குழந்தை. நீங்கள் செய்திருக்கும் தவறு எதுவாயினும் சரி, நீங்கள் அவனை அறியாமல் இருந்ததினாலேயே ஏற்றப்பட்டது. அறியாமையின் தாக்கத்தினால் செய்யப்பட்ட தீமைக்காக அவன் உங்களை பற்றி தாழ்வாக எண்ணுவதில்லை. அவன் கேட்பதெல்லாம் நீங்கள் உங்களது தவறான செயல்களை மீண்டும் செய்யக்கூடாது என்பதே. நல்லவராக இருக்க வேண்டும் என்ற உங்களது நோக்கத்தில் நீங்கள் நேர்மையுடன் இருக்கிறீர்களா இல்லையா என்பதை மட்டுமே அவன் காண விழைகிறான். கடந்ததை மறந்துவிடு. ஸ்ரீ யுக்தேஸ்வர் கூறினார், எல்லா மனிதர்களின் கடந்த கால வாழ்க்கைகளும் பல அவமானங்களால் இருள் படர்ந்தவைதான். மனிதன் திவேகத்தில் நங்கூரம் பாய்ச்சி நின்றால் அல்லாது மனித நடத்தையை நம்புவதில்லை. இப்பொழுது நீ ஆன்மீக முயற்சியில் ஈடுபட்டால் எதிர்காலத்தில் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் அடைவாய். நீங்கள் உங்களை ஒரு பாவியாக எண்ணாதீர்கள். நீங்கள் தெய்வத்தின் தந்தையின் ஒரு குழந்தை. நீங்கள் மகா பாவியாக இருந்தாலும் சரி, அதை மறந்து விடுங்கள். நல்லவராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து விட்டால் இனிமேலும் நீங்கள் ஒரு பாவி அல்ல. பழையனவற்றை மறந்துவிட்டு புதிதாக தொடங்கி கூறுங்கள், நான் இன்றும் நல்லவனாகவே இருந்திருக்கின்றேன். நான் கெட்டவன் என்று ஒரு கனவு மட்டுமே கண்டு கொண்டிருந்தேன். இதுதான் உண்மை. தீமை என்பது ஒரு கெட்ட கனவு. அது ஆன்மாவிற்கு சொந்தமானது அல்ல. உங்களுடைய தவறுகள் கடலை போன்று எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அவ ஆன்மாவையே விழுங்கிவிட முடியாது. கடந்த கால தவறுகளின் கட்டுப்படுத்தும் எண்ணங்களால் தடைபடா வண்ணம் உங்கள் பாதையில் முன்னேற சஞ்சலமற்ற திட உறுதியை பெற்றிருங்கள். நீங்கள் சாசுவத பெருஞ்சோதியின் ஒரு சிறு பொறியாவீர். பொறியை உங்களால் மறைக்க முடியும், ஆனால் உங்களால் அதை ஒருபோதும் அழிக்க முடியாது. ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஒரு குகையில் இருளாட்சி செய்யலாம், ஆனால் ஒளியை கொணருகையில் இருட்டானது அது என்றுமே இல்லாததை போன்று மறைந்து விடுகிறது. அதை போன்றதே உங்களது குறைகள் என்னவாயினும் பரவாயில்லை. நற்பண்பின் ஒளியை நீங்கள் கொணரும் பொழுது அவை இனிமேலும் உங்களுடையதாக இருக்காது. ஆன்மாவின் பிரகாசம் எவ்வளவு மகத்தானதெனில் தீமையின் எத்தனை பிறவிகளாலும் அதை அழிக்க முடியாது. என்னை பல காலம் இடைவிடாது தியானிக்கிறவன் மிக மோசமான கர்ம வினைகளுடன் இருந்தாலும் கூட தனது கடந்த கால தீவினைகளால் வினைப்பண்ணை விரைவாக இழக்கின்றான். ஒரு உயர்ந்த ஆன்மானாக ஆவதால் விரைவில் அவன் வற்றாத அமைதியை அடைகிறான். இதை உறுதியாக அறிந்து கொள். என்னில் தனது நம்பிக்கையை வைக்கும் பக்தன் ஒருபோதும் அழிவதில்லை. பகவத்கீதை 30:31. எந்த பாவமும் மன்னிக்க முடியாததல்ல, எந்த தீமையும் வெல்ல முடியாததல்ல. ஏனெனில் சார்பியல் உலக முழுமைகளை கொண்டதல்ல. கடவுள் எவரையும் ஒருபோதும் கைவிடுவதில்லை. பாவம் செய்த பிறகு உங்களுடைய குற்றம் அளவு கடந்தது, விமோசனத்திற்கும் அப்பாற்பட்டது என்று நீங்கள் நம்பும் பொழுதும், மேலும் இவ்வுலகம் உங்களை ஒரு உதவாக்கரை என்று பறைசாற்றி உங்களுக்கு எதற்கும் யோகியதை இல்லை என்று சொல்லும் பொழுதும், தெய்வத்தாயை இன்னைக்கு ஒரு கணப்பொழுது நிதானியுங்கள். அவளிடம் கூறுங்கள், தெய்வத்தாயே, நான் உன் குழந்தை, உனது விஷமத்தனமான குழந்தை. தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. இறைவனின் தாய்மை அம்சத்திற்கு நீங்கள் வேண்டுகோள் விடுக்கும் போது அதற்கு மறுப்பே கிடையாது. தெய்வ இதயத்தை நீங்கள் சுலபமாக உருக செய்து விடுகிறீர்கள். ஆனாலும் தொடர்ந்து தவறில் நீங்கள் ஈடுபட்டால் இறைவன் உங்களை ஆதரிக்க மாட்டான். பிரார்த்திக்கும் அதே சமயம் உங்களுடைய தீய செயல்களை கைவிட வேண்டும். பார்த்து சொல்ல முயற்சியை கைவிடாத பாவிகள் தான் மகான்கள் ஆவார்கள். உங்களது கஷ்டங்கள் என்னவாக இருப்பினும் சரி, நீங்கள் முயற்சியை கைவிட்டவில்லை என்றால் நீரோட்டத்திற்கு எதிராக உங்களது போராட்டத்தில் நீங்கள் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். போராடுவது என்பது இறைவனின் அருளை பெறுவதில் வெற்றி அடைவதாகும். சேற்றால் மூடப்பட்டிருப்பதால் வைரம் மதிப்பு குறைந்ததாகி விடுமா? இறைவன் நம் ஆன்மாக்களின் மாறாத அழகை பார்க்கிறான். நாம் நமது தவறுகள் அல்ல என்பதே
அவனுக்கு தெரியும். ஒரு சில பிறவிகளுக்கு நீங்கள் ஒரு மனிதனாக இருந்திருக்கிறீர்கள். ஆனால் முடிவற்ற காலம் முழுவதும் நீங்கள் இறைவனின் ஒரு குழந்தையாக இருக்கிறீர்கள். ஒருபொழுதும் உங்களை ஒரு பாவியாக எண்ணாதீர்கள். ஏனெனில் பாவமும் அறியாமையும் அழியக்கூடிய கெட்ட கனவுகள் மட்டுமே. நாம் இறைவனில் விழித்தெழும்பொழுது நாம் தூய உணர்வு நிலையான ஆன்மா எப்பொழுதும் தவறாக எதையும் செய்யவில்லை என்பதை நாம் காண்போம். அழியக்கூடிய அனுபவங்களால் கரைபடியாமல் இறைவனின் புதல்வர்களாக நாம் இருக்கிறோம். மேலும் எப்பொழுதும் இருந்து வந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் குழந்தையாவோம். நாம் அவனுடைய பேரான்மாவிலிருந்து அதன் அனைத்து தூய்மை, கீர்த்தி மற்றும் ஆனந்தத்துடன் பிறந்துள்ளோம். அந்த பரமுரிமை மறுத்து கூற முடியாதது. தவறான பாதையில் சிக்கொண்ட ஒரு பாவியாக தன்னைத்தானே பழித்துக் கொள்வது பாவங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய பாவமாகும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என பைபிள் கூறுகிறது. எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பரமபிதா உங்களை நிபந்தனையின்றி நேசிக்கிறான். நல்ல பழக்கங்களை உருவாக்குதலும் தீயவற்றை அழித்தலும். இறைவனை நோக்கி திரும்புங்கள். பிறகு உங்கள் பழக்கங்கள் மற்றும் சுற்றுப்புற சூழல்கள் ஆகிய சங்கிலிகளை நீங்களே உதிரி எறிவதை நீங்கள் காண்பீர்கள். உயிர் அகந்தையுடன் அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது கட்டுண்டதாகிறது. அதுவே ஆன்மாவுடன் அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது விடுதலை பெற்றதாகிறது. மனம் ஒரு குறிப்பிட்ட பழக்கத்திலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ள முடியாது என உங்களிடம் கூறலாம். ஆனால் பழக்கங்கள் என்பது மீண்டும் மீண்டும் சிந்திக்கப்படுகிற உங்களுடைய சொந்த எண்ணங்களே. கொரிந்தியர் 3:16. ஒப்பிடுக பகவத்கீதை 22:32. மகாபரம்பொருள் அறிவில்லைக்கு அப்பாற்பட்டு இத்தேகத்திலும் உள்ளவன், சாட்சி, அனுமதிப்பவன், தாங்குபவன், அனுபவிப்பவன் பரம ஈஸ்வரன் மற்றும் பரமாத்மா ஆவான். ஆத்ம தேகம் முழுவதும் நிறைந்திருந்தாலும் எப்பொழுதும் கலங்கமற்றது. மேலும் இவற்றை மாற்றுவதற்கு உங்களிடம் திறமை இருக்கிறது. புகைப்பிடிப்பதை நிறுத்துவதோ அல்லது மிக அதிகமான இனிப்புகளை உண்பதை நிறுத்துவதோ தங்கள் மனதில் தீர்மானித்துக் கொள்ளும் அநேக மனிதர்கள் அவர்களையும் மீறி அத்தகைய செயல்களை தொடருவார்கள். அவர்கள் மாறுவதில்லை, ஏனெனில் மை உறிஞ்சும் காகிதத்தை போன்று அவர்கள் மனங்கள் எண்ணங்களின் பழக்கங்களை உறிஞ்சியுள்ளன. பழக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட எண்ணத்திடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது என மனம் நம்புவதாகும். பழக்கம் உண்மையிலேயே விடப்படையானது. நீங்கள் ஒரு செயலை செய்ய உடனேயே அது உணர்வு நிலையில் ஒரு விளைவை அல்லது பதிப்பை விட்டு செல்கிறது. இந்த தாக்கத்தின் விளைவாக அந்த செயலை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்ய நேருகிறது. ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்வது ஒரு மனதிட்ட வரைபடத்தை உண்டாக்குகின்றது. ஒரு செயலும் மனத்தாலும் தேகத்தாலும் செய்யப்படுகின்றது. அத்துடன் குறித்த ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்தலும் அதனுடன் சேர்ந்த எண்ண மாதிரி வடிவம் தேகத்தின் மூலையில் ஏறக்குரிய ஒரு ஒளிப்பதிவு தட்டில் உள்ள ஆழமான ஈரல்களை போன்ற சூட்சமமான மின்னோட்ட பாதைகளை ஏற்படுத்தி காரணமாகின்றன. சில காலம் கடந்த பின்னர் அந்த மின்னோட்ட பாதைகளின் ஆழமான கீறல்களில் கவனமாகிய ஊசியை நீங்கள் வைத்ததும் மனோரீதியான மூல வரைபட பதிவை அது திரும்ப இசைக்கின்றது. ஒரு செயல் திரும்ப செய்யப்படும் ஒவ்வொரு முறையும் அந்த மின்னோட்ட பாதைகளின் ஆழமான கீறல்கள் மிக சிறிய அளவிலான கவனம் செலுத்தப்பட்டாலும் செயல்களை தானாகவே மறுபடியும் இசைக்கும் வரை இன்னும் அதிக ஆழமாக்கின்றன. இத்தகைய வடிவமைப்புகள் பெரும்பாலும் உங்களது விருப்பத்திற்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட வழியில் உங்களை நடந்து கொள்ள செய்கின்றன. உங்களது மூளையில் நீங்களாகவே உருவாக்கியுள்ள அத்தகைய வரிப்பள்ளங்களை உங்களது வாழ்க்கை பின்பற்றுகிறது. அந்த அர்த்தத்தில் நீங்கள் ஒரு சுதந்திரமான மனிதர் அல்ல. நீங்கள் உருவாக்கி இருக்கும் பழக்கத்திற்கு ஏறக்குரிய ஒரு பலியாகிறீர்கள். அத்தகைய வடிவமைப்புகள் எங்கனம் அமைக்கப்பட்டுள்ளன என்பதை பொறுத்து அந்த அளவிற்கு நீங்கள் ஒரு கைப்பாவை ஆகிறீர்கள். ஆனால் அத்தகைய தீய பழக்கங்களின் சர்வாதிகாரத்தை உங்களால் தடுக்க முடியும். எப்படி? நேர்மாறான நல்ல பழக்கங்களின் மூளை வடிவமைப்புகளை உருவாக்குவதன் மூலம். மேலும் தியானத்தின் மூலம் கெட்ட பழக்கங்களின் வரிப்பள்ளங்களை உங்களால் முழுவதுமாக அழிக்க முடியும். தீய பழக்கங்களை அவற்றிற்கு எதிரான நல்ல பழக்கங்களை கொண்டு சுட்டரிப்பதன் மூலம் உங்களை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணமாக உங்களிடம் பொய் கூறும் ஒரு தீய பழக்கம் இருந்தால், மேலும் அவர் கூறுவதனால் அநேக நண்பர்களை இழந்திருந்தால், அதற்கு எதிரான உண்மையை உரைக்கின்ற நல்ல பழக்கத்தை துவங்குங்கள். ஒரு தீய பழக்கத்தை உண்டாக்கிய அல்லது தூண்டிய அனைத்தையும் தவிர்த்து அதனை பலவீனப்படுத்துங்கள். மேலும் அப்பழக்கத்தை விலக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் அதன் மீது கவனத்தை செலுத்தாமல் இருக்க வேண்டும். பின்னர் உங்கள் மனதை ஏதாவது நல்ல பழக்கத்தின் மீது திசை திருப்பி அது உங்களுடைய நம்பத்தகுந்த பாகமாக ஆகும் வரை அதனை ஒரே சீராக பேணி வளர்க்கவும். ஒரு தீய பழக்கத்திற்கு கூட தலைமை அதிகாரம் அடைவதற்கு கால அவகாசம் தேவைப்படுகின்ற போது எதிரியான நல்ல பழக்கத்தின் வளர்ச்சி குறித்து ஏன் பொறுமையை இழந்திருக்க வேண்டும்? உங்களுடைய விருப்பத்தகாத பழக்கங்களை பற்றி சோர்வடையாது இருங்கள்.
அவற்றுக்கு உணவளிப்பதையும் இவ்வாறு திரும்ப திரும்ப செய்வதன் மூலம் அவற்றை வலுவாக்குவதையும் வெறுமனே நிறுத்துங்கள். பழக்கங்களை உருவாக்குவதில் கழிகின்ற காலம் தனிநபரின் நரம்பு மண்டலம் மற்றும் மூளையைப் பொறுத்து மாறுபடுகிறது, மேலும் ஒருவருடைய கவனத்தின் தரத்தால் முக்கியமாக தீர்மானிக்கப்படுகிறது. ஆழ்ந்த ஒருமுகப்படுத்துதலில் பயிற்சி பெற்ற கவன சக்தியின் மூலமாக எந்த பழக்கம் வேண்டுமானாலும் நிலைநாட்டப்படலாம், அதாவது மூளையில் புது அமைப்புகள் ஏற்படுத்தப்படலாம், கிட்டத்தட்ட உடனுக்குடனேயே மற்றும் நினைத்த மாத்திரத்திலேயே. ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்கவோ அல்லது ஒரு கெட்ட பழக்கத்தை அழிக்கவோ நீங்கள் விரும்பும் பொழுது, பழக்கங்கள் என்ற இயந்திர நுட்பங்களின் மெக்கானிசம் சேமிப்பிடத்திற்கான மூளை செயல்களில் கவனம் செலுத்துங்கள். ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குவதற்கு தியானம் செய்யுங்கள். பின்னர் புருவங்களுக்கிடையே உள்ள இச்சாசக்தியின் மையமான கூடஸ்த மையத்தில் ஒருமித்த கவனத்தை நிலைநிறுத்தி நீங்கள் பதிக்க விரும்புகிற நல்ல பழக்கத்தை ஆழமாக சங்கல்பித்துக் கொள்ளுங்கள். மேலும் தீய பழக்கங்களை நீங்கள் அழிக்க விரும்புகிற போது கூடஸ்த மையத்தில் உருமுகப்பட்டு தீய பழக்கங்களின் அனைத்து வரிப்பள்ளங்களுக்கும் அழிக்கப்படுவதாக ஆழமாக சங்கல்பம் செய்யுங்கள். மனதை ஒருமுகப்படுத்துவதாலும் இச்சாசக்தியினாலும் நெடுங்காலமாக உங்கள் பழக்கங்களின் ஆழமான கீறல்களை நீங்கள் அழித்துவிட முடியும். உதாரணமாக, நீங்கள் புகைப்பிடித்தலுக்கு அடிமையாக இருந்தால், புகைப்பிடிக்கும் பழக்கம் எனது மூளையில் நெடுங்காலமாக கூடிக்கொண்டுள்ளது. இப்பொழுது எனது முழு கவனத்தையும் மன ஒருமுகப்படுத்துதலையும் எனது மூளையில் செலுத்தி அப்பழக்கம் வெளியேற்றப்பட வேண்டுமென நான் தீர்மானிக்கின்றேன் என உங்களுக்குள்ளேயே கூறிக்கொள்ளுங்கள். இவ்விதமாக உங்களுடைய மனதிற்கு மீண்டும் மீண்டும் கடலையிடுங்கள். இதை செய்வதற்காக மிக சிறந்த நேரம் மன உறுதியும் கவனமும் புத்துணர்ச்சியுடன் உள்ள காலை வேளையாகும். உங்களுடைய இச்சாசக்தியின் முழு வலிமையையும் உபயோகித்து மீண்டும் மீண்டும் உங்களுடைய சுதந்திரத்தை உறுதிப்படுத்தி கூறுங்கள். நீங்கள் அந்த பழக்கத்தின் பிடியில் இனியும் இல்லாததை ஒரு நாள் திடீரென உணர்வீர்கள். தற்போதைய தீய பழக்கங்களிலிருந்து நீங்கள் உங்களை உண்மையிலேயே விடுவித்துக் கொள்ள விரும்பினால், உங்களுக்குள் தியானத்தை விட சிறந்த புகலிடம் வேறு இல்லை. இறைவன் மீது ஆழமாக நீங்கள் தியானம் புரியும் ஒவ்வொரு முறையும் உங்களது மூளையின் வடிவமைப்புகளில் நலம் பயக்கும் மாறுதல்கள் ஏற்படுகின்றன. உங்கள் இதயத்தில் ஒரு அமைதியையும் பிறகு ஒரு மகத்தான ஆனந்தத்தையும் உணர முயற்சி செய்து கொண்டே நானும் எனது தெய்வத்தந்தையும் ஒன்றே ஆவோம் என்ற எண்ணத்தின் மீது தியானம் செய்யுங்கள். அந்த ஆனந்தம் வருகிற பொழுது, தெய்வத்தந்தையே, நீ என்னுடன் இருக்கின்றாய். எனது மூளை சொல்களில் தீய பழக்கங்களையும் கடந்த கால கர்ம வினைகளையும் சுட்டெரிப்பதற்கு எனக்குள் இருக்கும் உனது சக்திக்கு நான் கட்டளையிடுகின்றேன் என்று கூறுங்கள். தியானத்தில் இறைவனது சக்தி அதை செய்துவிடும். நீங்கள் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் என்ற வரம்பிற்குட்பட்ட உணர்வு நிலையிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இறைவனின் குழந்தை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பின்னர் மனதில் சங்கல்பித்துக் கொண்டு இறைவனிடம் வேண்டுங்கள். என்னை ஒரு கைப்பாவையாக ஆக்கியிருக்கும் தீய பழக்கங்களின் வரிப்பள்ளங்களை அழிக்குமாறு எனது மூளை செல்கள் மாற்றமடைய நான் கட்டளையிடுகிறேன். இறைவா, உனது திவ்ய ஒளியில் அவற்றை எரித்து விடுவாயாக. ஒருவேளை உங்களது பிரச்சனையானது அடிக்கடி கோபம் அடைந்து அதற்கு பிறகு உங்கள் தியானத்தை இழந்ததற்காக மிகவும் வருத்தம் கொள்வதாக வைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு இரவும் காலையும் கோபத்தை தவிர்க்க உங்களது மனதில் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். பின்பு உங்களை கவனமாக கண்காணியுங்கள். முதல் நாள் கடினமாக இருக்கலாம், ஆனால் 2வது நாள் ஒரு சிறிது எளிதாகலாம். 3ஆம் நாள் இன்னும் எளிதாக இருக்கும். ஒரு சில நாட்களுக்கு பிறகு வெற்றி சாத்தியமாவதை நீங்கள் காண்பீர்கள். ஒரு வருடத்தில் உங்களது முயற்சியை தொடர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் வேறொரு மனிதராக ஆகிவிடுவீர்கள். பகுத்தறியும் விவேகானந்தருக்கான பிரார்த்தனை. நன்னெறி பாதைகளை மகிழ்ச்சியுடன் பின்பற்ற எனக்கு விவேகத்தை அருள்க. தீமையை அதன் நுட்பமான வடிவங்களிலும் கூட கண்டறிகின்ற, மேலும் நற்குணத்தின் பணிவான பாதைகளுக்கு எனக்கு வழிகாட்டுகின்ற ஆன்மத்திறனான பகுத்தறிவை நான் வளர்த்துக் கொள்வேனாக. பரமஹம்ச யோகானந்தர் பழக்கங்களை வெல்வது குறித்து தனது பொதுக்கூட்டு சொற்பொழிவுகளில் ஒன்றை முடிக்கும் தருவாயில் அவரது அவையினரிடம் கீழ்கண்டவாறு கூறினார். உங்களது கண்களை மூடி நீங்கள் விளக்க விரும்பும் ஒரு தீய பழக்கத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். என்னுடன் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். நான் அந்த தீய பழக்கத்திலிருந்து இப்பொழுது விடுதலை அடைந்து விட்டேன். நான் விடுதலை அடைந்து விட்டேன். நான் இந்த விடுதலை எண்ணத்தை பற்றிக் கொண்டிருக்கிறேன். தீய பழக்கத்தை மறந்து விடுங்கள். நான் கூறிய பின்னர் திரும்ப கூறுங்கள். எனது உணர்வு நிலையை நான் வடிவமைப்பேன். இந்த புதிய வருடத்தில் நான் ஒரு புதிய மனிதன். மேலும் அறியாமையின் அனைத்து இருளையும் நான் விரட்டிவிட்டு யாருடைய பிரதிபிம்பத்தில் நான் உருவாக்கப்பட்டுள்ளேனோ அந்த பரம்பொருளின் பிரகாசிக்கும் ஒளியை வெளிப்படுத்தும் வரையில் என் உணர்வு நிலையை மீண்டும் மீண்டும் நான் மாற்றியமைப்பேன். பிரார்த்தனை. ஓ தெய்வீக ஆசானே, எனது அறியாமை இருள் எத்துணை பழமையானதாக இருப்பினும் உனது பேரொளியின் விடியலுடன் இருளானது என்றுமே இல்லாதிருந்ததைப் போல் மறைந்துவிடும் என்பதை நான் உணர்வேனாக.